ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குங்க. நீங்கள் எஸ்ஐஆருக்கான ஃபார்மை சப்மிட் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. உங்கள் ஓட்டர் ஐடிக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத ஆன்லைன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஒருவேளை நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே அதை நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டை பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, அதாவது தமிழகத்தில் எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் பார்த்தா போயிட்டுருக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தை. அந்த கணக்கீட்டு படிவத்தை ஃபில் பண்ணி சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கிட்ட கொடுத்துட்ருப்பீங்க. அவங்களும் ஆன்லைன் மூலமாக அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்குது அப்படின்னா ஓகேங்க. ஸோ உங்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாதவங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்லேருந்து நேமை தூக்கிட்டாங்க. அவங்க புதுசாக தான் நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டுக்கு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். அது ஒரு பக்கம். நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க, வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் வந்தாலும் சரி, அந்த வாக்காளர் கணக்கீட்டு படிவத்தில் ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன், ஸோ 2002, 2005 உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை அந்த மாதிரி ஃபில் பண்ணி கொடுக்காத இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. அதாவது ஸோ நிறைய பேருக்கு பார்த்தா வீடு தேடி சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நோட்டீஸ் வந்தவங்க ஏதாச்சும் ஒரு 2 டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணி அவங்க நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அதுக்கான ஆப்ஷனை ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்துட்டாங்க. இதில் இருக்கு பாருங்கள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆருக்கு கீழே லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. சப்மிட் டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூட். உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்ட்டு போய் நேராக கொடுக்கணும்னு கிடையாதுங்க. ஆன்லைன் மூலமாகவே பார்த்தா கொடுக்கலாங்க. அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸாக தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஆஃப்லைன் மூலமாக நோட்டீஸ் ஏதாச்சும் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே. பட் எனக்கு நோட்டீஸ் வந்திருக்கா இல்லையா அப்படின்றதே நீங்கள் தெரியலனாலும் இது ஆன்லைன் மூலமாக தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். அக்கௌண்ட் இருக்கவங்க லாகின் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க புதுசாக அக்கௌண்ட்டை சைன்அப் பண்ணி ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி லாகின் பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சப்மிட் டாக்குமெண்ட் அகெயின்ஸ்ட் நோட்டீஸ் இஷ்யூன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா நோட்டீஸ் அனுப்பியும் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயரை தூக்கிடுவாங்க. கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட முடியாதுங்க. ஏன்னா பார்த்தீங்க நார்மலாக ஓட்டர் லிஸ்ட் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் தூக்கிட்டாங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பண்ணுறீங்க, நோட்டீஸ் அனுப்பி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலில் பெயரை தூக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டு போட முடியாது. அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் போயிட்டு உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஓட்டர் ஐடி கார்டில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சேரும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு சர்ச்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான டீட்டெயில்ஸ், நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் காமிக்கும். ஸோ நீங்கள் சர்ச் கொடுத்த எந்த நோட்டீஸும் உங்களுக்கு வரலை அப்படின்னு கீழே பாப்பர் நோட்டிஃபிகேஷன் காமிச்சிச்சு அப்படின்னா ஸோ உங்கள் ஓட்டர் ஐடிக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பலை அப்படின்னு அர்த்தங்க. ஸோ நோட்டீஸ் அனுப்பலை அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஸோ அப்படியே நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஏதாச்சும் ஒரு 2 டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க. அப்படி சப்மிட் பண்ணால் மட்டும்தான் ஓட்டர் ஐடியில் உங்கள் பெயர் நிற்கும். அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா கீழே நோ நோட்டீஸ் ஹாஸ் பீன் ஜென்ரேட்டட் ஆஸ் அண்ட் டே, ப்ளீஸ் செக் ஆஃப்டர் வீடியோ. ஸோ இந்த தேதி வரைக்கும் உங்கள் ஓட்டர் ஐடிக்கு எந்த நோட்டீஸும் இஷ்யூ ஆகலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் மேபி நோட்டீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவுங்க. ஏன்னா ஸோ எல்லாத்துக்குமே கடைசி தேதி 18/1/2026, அதுதான் உங்களுக்கு கடைசி தேதி. அதுக்குள்ளே எல்லாமே நீங்கள் பண்ணிடணும். அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணுறவங்க, கரெக்ஷன்ஸ் பண்ணுறவங்க, தொகுதி மாற்றம் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே இப்போயே பண்ணிக்கோங்க. 18/1/2026 அதுக்குள்ளே நீங்கள் பண்ணால் மட்டும்தான்
அதாவது இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் வருங்க. பிப்ரவரி மந்த்து இறுதி வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் கண்டிப்பாக உங்கள் பெயர் இருக்கணும் அப்படின்னா எல்லாத்தையுமே முன்கூட்டியே வந்து பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ மறக்காமல் உங்கள் ஓட்டர் ஐடி கார்டுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத ஆன்லைன் மூலமாக செக் பண்ணிக்கோங்க. ஒல்ல ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.